power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டை ரத்தினாம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தால். வல்லமை இறங்கி வந்திருக்கிறது, இந்த பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது, இந்த கிருபை இறங்கி வந்திருக்கிறது. எல்லா கரங்களை உற்சாகத்தாட்டி ஆண்டவரே உற்சாகம் விட்டுமா? ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி என் சமூகம் உன்மன் செய்யும் ஒன்றைக்கும் தங்காதே. உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன்மன் செய்யும் ஒன்றைக்கும் தங்காதே. உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார், அழைத்தது நான் தானே.
சந்தோஷம் என்னை வந்தது சந்தோஷம் என்னை கொண்டது சந்தோஷம் 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 என்னை கொண்டது சந்தோஷம் என்னை கொண்டது கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தேவன் நமத்தை உலாவிக் கொண்டிருக்கிறார். மகத்துவமுள்ள வல்லமை இறங்கிச்சே இருக்கு. அற்புத வல்லமை இறங்கிச்சே இருக்குது. பரிசுத்த வல்லமை இறங்கிச்சே இருக்குது. மகத்துவமுள்ள வல்லமை இறங்கிச்சே இருக்குது. கிருபையின் வல்லமை இறங்கிச்சே இருக்குது. தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. சகல பலவீனங்கள் வெளியில் புறப்படுகிறது. தேவத்தில் மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? கைவை சொல்லுவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு
சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு நான் நிற்பதும் நிர்மலமாக கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லி இந்த முதல் மாசம் கிருபையோடு கர்த்தரை பலப்படுத்தப்படாது. நான் நிற்பது தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய கிருபை தாங்கிட்டு பிரசன்னம் இறங்கிட்டு பிரசன்னம் இறங்கிட்டு கையை மேலே உயர்த்தி கிருபையின் பிரசன்னம் வல்லமையின் பிரசன்னம் மூடிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. பாடுவோமா? கரங்களை உச்சமா தட்டி பாட போறோம். நான் நிற்ப தேவனுடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த புதிய ஆண்டை கண்ட தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. நாம் நிற்பதன் மூலமாகும் தேவ கிருபை. நாம் சுகமதன் நிற்பது கிருபை. நாம் நிற்பதன் மூலமாகும் தேவ கிருபை. நான் சுகமதன் நிற்பது கிருபை. Amen.
வாசிக்கப்படும் வேத பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை அண்ணன் மட்டும் வாசிப்பான், மற்ற கவனித்தால் போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Book of Isaiah chapter 6 verse 1 வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். கீழே உட்காரலாமா? கீழே உட்கார கத்தரிஸ்தோம் சொல்லுவோம். மணி 8:30 ஆச்சு. இப்போதான் எல்லாம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். மணி 8:30 சயின்ஸ் முடிஞ்சு போச்சு. டைம் பாருங்க கத்திரிக்கலாம். அறிவை சொல்லுவோம். வசனம் வாசிக்கிறோம். வாசிங்கள். 6:1 வாசிக்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் நம்ம ஆண்டு எங்க வாசம் பண்ணார் தெரியுமா? வேதி ஓரத்தில், ரோட்டு ஓரத்தில் இல்லை, மேல வாசம் பண்ணுகிறார். அவர் இருக்கிற இடம் எப்படி? உன்னதம் உயரமான ஒரு இடம், ஹைலி பிளேஸ். சத்தமா சொல்லுங்க. அவர் வாசம் பண்ண இடம் எங்க இருக்குது? பூமியில் அல்ல, மண்ணில் அல்ல, மண் மூலமாக அல்ல. கர்த்தர் வாசம் பண்ண எப்படி இருக்கு? உன்னதம் உயரமான, உன்னத ஹைலி பிளேஸ், உயரமான இடம். யாருக்கு அவர் தகுதி? என் இயேசுக்கு மட்டும்தான் உண்டு, என் தெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. வாசம் பண்ண உன்னதமான, அல்லேலூயா, உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தரிசனம் எங்க இருக்குது? கர்த்தரை பார்க்கிறான், உன்னதமான ஆண்டவரை பார்க்கிறான், தெய்வத்தை பார்க்கிறான். அவர் எப்படி இருக்கிறாரா? மகத்துவமுள்ள ஆண்டவர். எங்கே வாசம் பண்ணுகிறார்? உன்னதமான இடத்திலே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம தெய்வத்தை ஆராதிக்க ரொம்ப சோர்ந்து போறோம், டைம் பார்த்து வரோம், டைம் விட்டு கஷ்டப்படுறோம். பட் வாட் இஸ் த பைபிள் சேஸ்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எங்க வீற்றிருக்கிறாரா? எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? எந்த பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரா? உன்னதமான உயரமான பிளேஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறாரா? சிங்காசனத்தின் மேல், the throne. அல்லேலூயா. கையை உயர்த்தி எப்பேற்பட்ட ஆணையை ஆராதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம். அவரை அறியாம இருக்கிறீங்க, அவரை புரியாம இருக்கிறீங்க. அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவருடைய யூடியூப் ஸ்டேட்டஸ் என்ன? மகத்துவமுள்ள கர்த்தர், நம் கும்புற ஆண்டவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நம்மளோட பேசுகிற ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? உன்னதமான ஸ்தானத்தில் வாசம் பண்ணுகிறாரு. 6:1 என்ன வாசிக்கிறோம்? எங்க இருக்கிறாரா? உன்னதமான ஸ்தானத்தின் மத்தியிலே. வாசிங்க வாசிங்க வாசிக்கிறோம். திரும்ப 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 திரும்ப. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர், ஒரு ஆண்டவர், he is a Lord, he is a God, he is a holy person. நம்முடைய ஆண்டவர் சின்ன ஒரு பொம்மை இல்ல, உயர்ந்த ஆண்டவர். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஆண்டவர் எங்க வீற்றிருக்கிறாரா? எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா?
எங்கே வாசம் பண்ணுகிறாரா? வாசிக்கணும், பயமா இருக்கு. இயேசு பிரிசு பார்த்து பயப்படுறான். ஐயோ, நான் வணங்குற ஆண்டு பயங்கரமான ஆண்டவர் அல்லவா, உன்னத்துல வீற்றிருக்கிற ஆண்டவர் அல்லவா, உயரமுள்ள ஆண்டவர் அல்லவா. புதிர் பண்ண வாசிக்கிறோம். வான ஒரு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இந்த புஸ்டப் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அறியாத மக்கள் தான். இன்னும் கர்த்தரை ஆராதிக்க தெரியல, தெய்வம் தொழுது கொள்ள தெரியல, அவர் ஸ்தோத்திரம் பண்ண தெரியல, கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியல. எல்லாருக்கும் மந்த ஆவி குடிக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உன்னத உயரமான இடத்திலே வசிங்கள். அடுத்த வரி வசிங்க. ஆண்டவர், the Lord, the God. இந்த பயம் நமக்குள்ள இருந்தா எளிமை சர்ச்சுக்கு வந்துடும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மாண்டு இப்ப இருக்கிறாரா? ஏசியா திருசி பார்த்து பயப்படுறான். ஏசு பெரிய தீர்க்கதரிசி, இஸ் a prophet, is a great prophet. ஐசியா தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய நிலைமை பாருங்க. அப்பேற்படி திருசி பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ, நம்ம வணங்குற ஆண்டு ஒரு பெரிய ஆண்டவர்ல. பிரைஸ் எல்லாம் சத்தத்தை உயர்த்து. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்? எங்கே வீற்று கொண்டிருக்கிறார்? அங்கே வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவர் உன்னத வசமா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல். இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, பார்த்தீங்க இல்லையா? கிறிஸ்துமஸ் எங்க போனாலும் ஒரு குடியில் ஒன்று இருக்கும். ஒரு பொம்மை, ஒரு தூதை, மெய்ப்பெண்ணை சுற்றி இருப்பாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அது ஒரு அடையாளம் தான், பட் அது ஒன்றும் இல்லை. அதையில சொல்லுங்க பாருங்க. சத்தத்தை உயர்த்தி நான் பரியபடி ஜோம் பண்ண போனேன். குடியில் அப்படியே கேட்பேன், அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏன் குடியில் கர்த்தரை ஸ்தோத்திரம்? இது நம்முடைய அடையாளம் தான். இயேசு அங்கே இல்லை. இயேசு பொம்மைக்குள்ள இல்லை, சிங்காசனம் உட்கார்ந்துருக்கிறார். அவர் God is great. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கும்பிடுற ஆண்டவர், நம்ம தொழுது கொள்கிற ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் எங்க இருக்கிறாரா? சிங்காசனம் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஏசியா சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேல். பிரைஸ் எல்லாம். அந்த இயேசுவை தூக்கி அடிச்சாங்க, பூமியில நொறுக்கினாங்க, அவரை அவர் அசிங்கப்படுத்தினாங்க, அதை போட்டு உடைச்சாங்க. மகத்துவமுள்ள கர்த்தர் உடைத்தா இறங்கி வந்தார். இயேசு இறங்கி வந்தார். He is a king, he is a lord of lord. அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னை அங்கே தம்மை போல மாற்றுவதற்காகத்தான் தூக்கி எல்லாம் ஓர சுற்றி இறங்கி வந்தார் மனுஷனாக. கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நான் எங்க இருக்கிறாரா? சிங்காசனம் விட்டிருக்கிறார கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொம்மையா இல்லை, அவரு குடிலுக்குள்ள இல்லை. தெய்வம் எங்க வச்சிருக்கிறாரா? சிங்காசனத்தின் மேல் ராஜாவாக பிறந்திருக்கிறவர், மகத்துவமுள்ளவராக பிறந்திருக்கிறவர். எல்லாம் திறந்து விட்டு வெளியே வந்த ஆண்டவர். அதை பிடிப்பு ரெண்டு வாசிக்கிற தம்மைத்தாமே வெறுத்து அடிமை ரூம் எடுத்து வந்தார். அடிமையாக உலகத்துக்கு வந்தார். உலகம் அவரை ஏற்றுக்கல, நீங்க தான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. உலகம் பதில் சொல்லி ஆகணும், இந்தியா பதில் சொல்லி ஆகணும், தமிழகம் பதில் சொல்லி ஆகணும். யாரை இயேசு ஏற்றுக்கலையோ நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. இயேசு ஏற்றுக்கல, யார் நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. சப்தான் சபையில் பிரசங்கம் பண்ணுகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், கிராமங்களில் பிரசங்கம் பண்ணி வாட் ஃபார் இயேசுவை அறிந்து கொண்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்கே வசனம் விற்றிருக்க கண்டேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. அடுத்த வரிய வாசிங்க. அவருடைய வஸ்திர தொங்கல், வஸ்திர தொங்கல். அவ இயேசு இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? பரிசுத்தர் இருக்கிறாரா? Is there? சத்தமா சொல்லுங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு அங்க இருக்கிறாரு, சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதற்கா தெரியுமா? உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை சுத்தப்படுத்து, உன்னை தம்மைக்குள்ள மாற்று. இவர் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறாரு. கூப்பிட்டா இறங்கி வராரு, உன் ஜபத்துக்கு இறங்கி வராரு, உன் வேண்டுதலுக்கு இறங்கி வராரு, உன் பரிசுத்துக்கு இறங்கி வராரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீ கூப்பிடுற, இயேசுவே கூப்பிடுற, ஆண்டவரே கூப்பிடுற, கண்ணீர் விட்டு அழுகிற. இயேசு இறங்கி வருகிறாரா? இயேசு இறங்கி வருகிறாரு.
சொல்றாரு, இயேசுவை குணமாக்குறாராம், இயேசுவை குணமாக்கி கொண்டிருக்கிறார், இயேசுவை தூக்கி சுமக்கிறாரா, தூக்கி சுமக்கிற அவர் இறங்கி வந்துட்டாரு. அப்பேற்பட்ட கர்த்தருடைய இறங்கி வர்றாரு. பாவியாக என்னது கிருபையா இருக்கிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எங்கே பாவம் பெருகிச்சோ அங்கே கிருபை பெருகிச்சு, கிருபை பெருகிச்சு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம் செய்த எல்லா பாவத்திற்கும் கிருபை நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறது. எப்போ செத்து மண்ணுக்கு மண்ணா புழுதி புழுதியா போயிருப்போம், கிருபை நம்ம தாங்கிச்சே இருக்குது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு டைம், எவ்ரி மூமெண்ட், எவ்ரி இயர், எவ்ரி டைம் என்னை சுமந்து கொண்டு வருகிறாரு. சிங்காசனில் ஆண்டவர் உன்னை தூக்கி சுமக்கும்படியாக, உன் பாவத்தை மன்னிக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வருகிறாரு. இறங்கி வந்தாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த ஆண்டவர் இன்னும் கெட்டிவா பிடித்துக் கொள்ளணும், ஒரு அண்டிக் கொள்ளணும், அவர்கள் உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும். இந்த பரிசுத்தத்துக்கு போதாது, இன்னொரு பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை, ஜெபம் தேவை, ஆவிக்குரிய வாழ்க்கை தேவை, சகிப்பு தன்மை தேவை, கர்த்தரை பற்றி வைராக்கியம் தேவை, கர்த்தரை பற்றி தெரிவுக்கு அவசியம், அவசியமே. அது வஸ்திர தொங்கலால் இந்த வஸ்திரத்தை அவனை மூடி பாதுகாத்து சத்தத்தை வைத்து இந்த வஸ்திர தொங்கல் தான் உயிரை காப்பாற்றி வச்சிருக்கு. இந்த வஸ்திர தொங்கல் தான் குடும்பத்தை காப்பாற்றி வச்சிருக்கு. இந்த வஸ்திர தொங்கல் தான் தேவனுடைய மகிமை, மகிமை வஸ்திரம், மகிமை வஸ்திரம். ஒரு தலைமுறை இறங்கி வருது, கத்தோட பேசுகிற வார்த்தை மகிமை வஸ்திரம் உனக்கு பயங்கரமா இறங்கி வருது. இந்த வஸ்திரங்களை பட்ட மாத்திரமே நீ அக்கினியா மாறுவேன். இந்த வல்லவனுக்கு போதாது, நீ வாய்க்கணும் இயேசு பற்றி பேசும்போது உன் வாய் மாத்திரம் அக்கினி பரவும், அக்கினி பரவும், வல்லமா பரவும். எத்தனை பேர் கையை மேல வாய்க்கு கட்டுங்க. மகத்துவமுள்ள கர்த்தர் ஆதிக்கு நான் ஏமாத்தணும், நான் மண்டபமே தேவன் மகிமை, என் ஆண்டவர் மகிமை, ஆண்டவர் மகிமை. சர்வ சிருஷ்டியும் பயப்படுது ஆண்டவருக்கு, மிருகமெல்லாம் பயப்படுது, பறவையெல்லாம் பயப்படுது, சர்வ சிருஷ்டி ஆண்டுக்கு பயப்படுது. மனுஷன் பார்த்து பயப்படாம ஓடி போகிறான், ஒளிந்து கொள்கிறான், கீழ்ப்படியாம இருக்கிறான், தேவனுக்கு பயப்படாம இருக்கிறான், தேவனை தொழுது கொள்ளாம இருக்கிறான். தேவன் துக்கப்படுகிறார். எத்தனை நமக்கு மன்னிப்பு, எத்தனை கிருபை நம்ம தாங்கிட்டு இருக்குது. விழுந்து விழுந்து எழுதுகிறோம், 1000 பொய் சொல்றோம், அதை கட்ட காரியம் பண்றோம், கர்த்தர் மன்னித்து கொண்டே இருக்கிறாரு. இன்னும் கிருபை முடியல. யாருக்கா தெரியுமா? உனக்காகத்தான், உனக்காகத்தான் கிருபை காத்திருக்கு. வஸ்திர தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவாலயம், the temple of God, the temple of God, தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் பெரிய கட்டடம் அல்ல, பெரிய பில்டிங் அல்ல, ஏசி போட்ட பெரிய ரூம் அல்ல, நீ தான் அந்த தேவாலயம். You are temple of God. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாய். Please don't forget, please don't miss it. கர்த்தனுக்கு பேசிட்டு இருக்கிறாய். இதுதான் தேவ ஆலயம். ஆனா பெரிய பில்டிங்ல வாசம் பண்ணல, பெரிய கட்டடத்தில் வாசம் பண்ணல, பெரிய லெவல்ல வாசம் பண்ணல. நோ, அதெல்லாம் தேவையே இல்லை. பைபிள் சொல்ற கையில் கட்டப்பட்ட வாசம் பண்ண மாட்டாரு. அந்த ஆலயம் நீங்க தாங்க, நிறைந்திருந்த ஆலயம், தேவன் மகிமை இறங்கின ஆலயம், தேவன் அபிஷேகம் பண்ணுகிற ஆலயம். எவ்ரிபடி சொல்லும் வஸ்திர தொங்கடா தேவாலயம் நிறைந்தது. அந்த வஸ்திரம் தேவாலயம் தெரியுமா? நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் பிரதர், சிஸ்டர், நீங்க தான் தேவாலயம். அதை கண்ட ஏசையா கத்தி கலங்கிறாரு. ஐயோ தேவன் பட்டவரா, சத்தமிட்டு கேட்டுங்க. ஏசையாவுக்கு டைரக்டா பார்க்க, லைவா பார்க்கிற ஆண்டு வல்லமை, பரலோகமா டைரக்டா பார்க்கிறார். ஏசை தீர்க்கதரிசி நடுங்குகிறார். ஐயோ, 64 புஸ்தகத்தை எழுதினா கூட என் பாவி தான், நான் ஜெபிக்கிற நிமிஷம் நான் பாவி தான். ஐ ஆம் சின்னர் ஆல்வேஸ், நான் பாவி தான். ஒரு மகிமை கிட்ட நெருங்க ஒருத்தன் புத்தன் கீழே வந்துட்டான், ஒருத்தன் ஓடி கீழே வந்துட்டான். யோவானே, என் வல்லமை பார்த்து நீ ஆசைப்படுகிறாயோ?
ஆண்டவர் கேட்டவன் பொத்தன் கீழே வந்துட்டான், சத்தம் போல ஆயிட்டான். யார் அது? யோவான், வெளிப்பட்டு எழுதின யோவான். மோசே கேட்கிற, ஆண்டவரே நேரா பார்க்க போறேன், சைலண்ட் இட், டோன்ட் ஸ்பீக். டாக்டர் பண்ணு பார்க்க முடியும், பார்த்தா எரிஞ்சிருவேன். செத்து போய் கத்த பேசுகிறார். யாராவது கத்துன எப்படி தெரியுமா? சின்ன குட்டி பொம்மை இல்லை, பல்லோக மகிமுடி கத்து. அவருக்குள் இருக்கிறாருன்னா பேச்சு, நடத்த, everything different, everything different, everything different, எல்லாம் வித்தியாசமா. அவர் ஜெபிக்கிறார், ஐயோ அதமான, என்னத்துக்கு அதமானாரு? அவர் ஸ்ரீமந்தம் போனாரு, ஈசையா இல்லை சிகரெட்டை பிடிச்சாரு, அவரு டிங்க பண்ணாரு, ஐயோ நான் பாகண்ட. அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டவரே உங்களுடைய மகிமை வேற, நான் வேற. ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் வேற, உங்களுடைய அக்கினி வேற, நான் வேற. நாமளை ஏமாத்துறோம், நான் ஏமாத்துறோம். சின்ன வச்சு குப்பை, சின்ன மண். 66 புஸ்தகம் தொகுத்து எழுதுன ஏசியா தீர்க்கதரிசியே அவர் மகிமை கண்டு பயப்படுறான். லைவா பார்த்துச்சு, ஐயோ இப்பேற்பட்ட ஆண்டவரை கும்பிடுறேன், ஐயோ மகிமையா இருக்காரு. அதமானே 6ஆம் வசனம் வாசிங்க. ஏசி 6 வாசிங்க சீக்கிரம். 10 மணிக்கு திறப்பறி பைபிள. அப்பொழுது பலிபீடத்தில் இருந்து கையை பிடித்து என் வாயை தொட்டு, வாசிங்க. என்ன தொட்டார் ஆண்டவரே? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாயை தொட்டான். ஐயோ எத்தனை கெட்ட வார்த்தை பேசுறோம், வர பேசுறோம். வாயை தொட்டார் ஆண்டவர். யார் வாய் தெரியுமா? தீர்க்கதரிசி பிரதர். He is a great prophet in Bible. பைபிள் பெரிய தீர்க்கதரிசி யார் தெரியுமா? ஏசாயா. 66 தொகுத்து வச்சுக்கிறார். 66 புஸ்தகத்தையும் உள்ள 66 இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசி எத்தனை புஸ்தகம் இருக்கு? எத்தனை அதிகாரம் இருக்கு? ஏசி எத்தனை அதிகாரம் இருக்கு? 66 அதிகாரம். 66 அதிகாரத்தை அப்படியே தொகுத்து எழுதினவர் தான் ஏசி. அவர் சொல்றாரு, என் வாயை தொட்டாம்பா நான் இன்னும் சுத்தமாகணும். ஏன் திருவிருந்து, ஏன் அப்பா ரசம் 1 மாதம் போதுமே, 2 மாதம் ஏன் வருஷம் பண்ண எடுக்கணுமா? இது அவசியமா? அவசியம்தான். நீ வார வாரம் வாயை கண் மூஞ்சி ஸ்தோத்திரம் சுத்தமாக தான் ஆகிறது. எப்படி சுத்தம்? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஏசு வாயை தொட்ட கதறலாம், ஐயோ அதமாயிட்டாண்டவரே, அதமாயிட்டாண்டவரே. ஐயோ மகிழ் பார்த்தீங்கன்னா முடியல ஆண்டவரே. அறிக்கை செய்ய பாவ அறிக்கை செய்ய விழுந்த கதறார் ஏசை. ஐயோ கத்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் படித்த நமக்கு புலம் நடுங்குன்னு சொல்லுவோம், புலம் நடுங்குது. அப்பேற்பட்ட மகத்துவமுள்ள கத்தரை நேரடி பார்த்தேன். ஏச தீர்க்கதரிசி நடுங்குகிறார். நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம், அஜாக்கிரதையாக இருக்கிறோம். தேவையா தோத்திரம் பண்ணுவோம், இல்லை போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் வாழ்கிறோம். பாருங்கள் பைபிள், ஏன்னா படிக்கணும் பைபிள். நம்ம சங்கீதத்தை படிப்போம், அதை பட்சம் எடுப்போம். பட்சப்பார் பயங்கரமாக இருக்குது. ஏசி 6ஆம் அதிகாரம் உள்ளது பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்மை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் திட்டுறீங்கன்னு நினச்சிங்க. யாரும் திட்டல, வசனம் உங்களுக்கு போதிக்கிறேன். ஐ டாக் டு வேர்ட் ஆஃப் காட். வசனம் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். யாரும் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லவே. எல்லாரும் சகோதர நீங்கள். ஆனால் வசனம் போதிக்க மக்கள் திட்டி தான் ஆகணும். சத்தமாக சொல்லுங்கள். அது எல்லாத்துக்கும் அடிவான ஆண்டுகிட்டு, திட்டுவான ஆண்டுகிட்டு, போ எழுந்து போ, சரியா எழுந்து போ, பட்டுங்கிறத நீ எழுப்புறாரு, போ அபிஷேகம் போ, தட்டி அவனை எழுப்புறாரு. ஏசா புறப்பட்டு போ, எவ்வளோ புறப்பட்டு போ. ஆண்டு அங்கே தட்டி தடைய உங்களுக்கு யாரையும் வேலைக்கு போ கோ கோ அல்ல சொல்லுங்க. இப்போ அவன் பெரிய தீர்க்கதரிசிப்பா, பெரிய பாஸ்டர், போயா போயிட்டே இருப்போ, ஊழி செய்ப்போ, தட்டை அனுப்பிச்சுடுகிறார். சத்தமாக சொல்லுங்க. கையை உயர்த்தி நான் போடுவேன். பிஷப் ஐ லாசஸ் வரம்பற்றவர் தீர்க்க சொன்னவர் எல்லாம் போலி, இதெல்லாம் வேறு வெத்து வெட்டு நல்லா போட்டுக்கிட்டு கத்தரி சொல்கிறேன். எவனா புறப்பட்டு போ, சுவிசேஷன் சரியா புறப்பட்டு போ. ஆண்டாங்க மாலெல்லாம் போட்டுக்கிட்டு அனுப்பல, திட்டி அனுப்புல கத்தரி சொல்கிறேன். போடுவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. மகிமை தான் அங்கே தான், கனம் அங்கே தான், நமக்கு மரியாதை அங்கே தான்.
சத்தமா கேள்வி தொட்டு என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். அது 7ஆம் வசனம் வாசிங்க. வாயை தொட்டு இதோ தொட்டதினால் யார் அக்கிரமம் நீங்கி? இயேசு என்ன அக்கிரமம் பண்ணார்? பைபிள் எவிடன்ஸ் இருக்கா? சொல்லுங்க. அக்கிரமம் நீங்கி அப்புறம் என்ன அர்த்தம்? உயிர் பிரியறதுக்கு பாவம் செய்தே இருக்கணும். இதான் உண்மை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தன் பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுட்டு வேணும். இது எப்போனா முதல் சொன்ன மக்களை சாவரி சொல்லிட்டே இருக்கணும். இது லாஸ்திரையாருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். இந்த அறிக்கை இல்லைங்க. நான் நாத்திக்கு வந்தேன்னா நல்லா பாட்டு பண்ணேன், சோத்திரம் பண்ணேன், ஒர்ஷிப்லாம் பண்ணேன், ரொம்ப பரிசுத்தமாயிட்டேன். கண்ணை மூடுற வரைக்கும் ஒரு பாவரிக்க தேவை. கண்ணை மூடுற வரைக்கும் ஒரு பரிசுத்தம் தேவை. கத்திட்ட போய் சேர்ற வரைக்கும் ஒரு பரிசுத்தம். அப்போதான் பருவத்தை கால வைக்க முடியும், மனவாட்டியாய் மாற முடியும். எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமா பாவரிக்கை செய்யற யார்? அது ஏசிய தீர்க்கதரிசி. யார் அவரு? தீர்க்கதரிசிங்க. இட்ஸ் a great prophet. கத்தரை பார்த்த மாத்திரம் நடுங்கி உலக நடுங்குவார். கத்தர ஐயோ ஆண்டவரே அதமாயிச்சேன், இன்னும் என்ன மாறாம இருக்கு. அட்லீஸ்ட் டைமுக்கு நம்ம சரியாக வர முடியலையே, எப்படி தேவாலயம் மாற முடியும்? யோசித்து பாருங்க. தேவன் நியமித்த டைம், ஒரு சபையில் ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டைம் என்னால் ஃபாலோ பண்ண முடியலையே. அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் தான் அது என்னால் ஃபாலோ பண்ண, ஒரு சர்ச்சுக்குள்ள உட்கார முடியலையே. நம்ம என்ன பெரிய தேவாலயம் மாற போறிய செய்ய போல, என்ன மாற போகிறோம் சொல்லுங்க. நம்ம கோபம் வருது, ரோசம் வருது, பத்து கோச்சுக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் கீழ்ப்பிடிக்கிறோமா? தேவன் பயப்படுறோமா? டைம் ஃபாலோ பண்ணுறோமா? நான் ஏந்திரமே காற்று உட்காந்துங்க. 7 மணிக்கு சர்வீஸ், 7 8 9 தான் போகுது. அடுத்த பிரசங்கம் பண்ணணும். இதுவிட எவ்வளோ கமிட்மெண்ட் நம்ம முடிக்க முடியாது. நம்முடைய கீழ்ப்படியாமல் நமக்கு எப்பவுமே டைம் ஆகிடும், எப்பவுமே கேர் ஆகிடும், மயக்கம் வந்துடும், சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய கேரக்டர் அப்படி தான். சாத்தம் கரெக்டாக வச்சுக்கிறேன். மாற்றி எம்னு சொல்லி 10 ரூபா 5 ரூபா கராச்சம் லேட்டாகும். கத்த சொல்கிற வார்த்தை எச்சரிப்பின் செய்தியாக சொல்லுகிறேன் உங்களுக்கு. நீ கோச்சினா கோச்சு நம்ம அது பேசணும். நான் சொல்ல போனால் ஏன் தலைமை கழி வந்துடும். இந்த பிரசங்கம் பண்ண ஏன் தழி வந்துடும். பரிசுத்த பவுல் நான் சுவிசேஷத்தை அறிவிச்சு ஆகிறோம், முக்கரான உத்தியோகம் இது. நான் பூசி மொழிப்பு உங்களை சந்தோஷப்பட்டு அனுப்புறேன்னா இந்த பைபிளுக்கு நான் வேஸ்ட். சத்தமாக சொல்லுங்க. எதுக்கு ஸ்கூல் டீச்சரு? பாராடுங்க. எதுக்கு ஸ்கூல் டீச்சரு? கரெக்ஷன் பண்ண. எதுக்கு ஸ்கூல் டீச்சரு? ஒழுங்கு கடைப்பிடிக்கிற ஸ்கூல் டீச்சர். அதான் சம்பளம் வச்சுருக்காங்க ஸ்கூல் டீச்சர். அவன் கேட்காம விட்டா வச்சுங்களேன், நாளைக்கு ஃபெயிலாக யாரை கேட்பாங்க? மேனேஜ்மெண்ட்டில் ஸ்கூல் டீச்சர் தான் கேட்பாங்க. நாளைக்கு கவரி போயிட்டீங்கன்னா ஆன் ஃபஸ்ட்டு தான் கேள்வி கேட்பாங்க. ஒரு சபையை கொடுத்தல மக்களுக்கு ஏன் சரியாக நடத்தலை, ஏன் கண்டிப்பாக ஆண்டு கேட்பார். அந்த தலையை விட்டாங்க கத்தணும், பதில் சொல்லுங்க கத்தர். ஃபஸ்ட்டு நியாயத்திற்கு எனக்கு தான், அப்புறம் தான் உங்களுக்கு. ஜாக்கிரதையா பாஸ்ட் எப்போ ஆனோ இதுதான் அதிக தீர்ப்பு, அதிகம் ஆக்கின்னு எனக்கு தான். பைபிள் சொல்லியிருக்கு எழுதுகிற புஸ்தகத்தில். ஃபஸ்ட்டு தீர்ப்பு, ஃபஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு எனக்கு தான். முதல்ல ஃபாஸ்ட் ஃபஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ சுவாசிங்க கொடுத்த உபதேசம் கேட்டால் பிரசங்கம் பண்ணியா, மக்களை கண்டிச்சியா, கஷ்டப்பட்டு மக்கள் கத்தனை கேள்வி கேட்பாங்க. இந்த பதில் சொல்லலாம் ஸ்ட்ரெயிட் நரகம் தான். ஏன்னா வேறு சாதாரண விஷயம் இல்லை, பயங்கரம். எப்போ பேர் இருப்பு கருக்குள்ள பட்டது. என்ன பேர்? இது பேர் இருப்புறம் கருக்குள்ள. பேசுகிற எங்கேயும் குத்துது, கேட்குற உண்மையும் குத்துது. இந்த இருப்புறம் கருக்குள்ள பட்டது. பட்டையில் ஒரு பக்கம் தானே பட்டையாக இருக்கணும், அது வித்தியாசமான பட்டை. 2 பக்கம் பொறுமையாக இருக்குது. பேசுகிற உண்மையும் குத்துது, கேட்குற என்னையும் குத்துது. கத்தர் பேசுகிற எனக்கு ஆபத்து, கேட்குற உனக்கு ஆசீர்வாதம். சொல்லலாம். உண்மை விசுவாசிக்கிறீங்க. இந்த 7ஆம் வசனம் வாசிங்க, முடிக்கலாம். 6 7 வாசிங்க. அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. பிரதர் ஆசிரியர் வராரு, நல்லா பிரசங்கம் பண்றாரு. இது உள்ள இருக்கு, எனக்கு அவர் தெரியும். நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், என் மனைவி தெரியும், பிள்ளைங்க தெரியும், தப்பு பண்ணியிருப்பேன், அறியாமல் தப்பு செய்திருப்பேன், எனக்கு தெரியாம. கர்த்தருக்கு தெரியும். எத்தனை உண்மை விசுவாசிக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க. நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிசாசும் பார்க்குறான், ஆண்டவரும் பார்க்குறார். எத்தனை பேர்
பாட்டு பாருங்க, இயேசு கூட வருவார் எல்லாமே அவரும் கூட வராரு. கூட யாரும் சேர்ந்து வரா சொல்லுங்க. நீ கீழே வந்துடுவியா, சிம்ம போயிடுவியா, பக்கனே கூட வரான் தள்ளுறதுக்கு. பேசலாம் சத்தமாக சொல்லுங்க. நீ கீழே வந்தா சந்தோஷப்படுவான், கொஞ்சம் துக்கப்படுவேன். நீ நின்று கனி கொடுத்தா தேவன் சந்தோஷப்படுவார். டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க யாரா இருக்கிறீங்க? பேசுங்க. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அவர் எங்க வாசம் பண்றாரு? உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நம்ம கேட்கும் போதே தூங்கிடுறோம். எவ்வளோ ஆலயமா மாற முடியும் சொல்லுங்க. பிரசன் கேட்கும் போதே தூங்கிடுறோம், ஆலயம் எப்படி மாற முடியும்? எனக்கு என்ன புரியல. தூக்கத்தை நினைச்சா எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் தூங்கல பிறகு கையில் பைபிள் வச்சிருக்காரு. தப்பா சொல்லு. ஒன்று கண்ணை மூணு ரைட்டில் இருக்கு. 1:30 மணிக்கு திருவிழா முடிச்சு வச்சேன். 3:45 மணிக்கு ஜபத்தை முடித்தேன். 4 மணிக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். 5 மணிக்கு ஆச்சு சரியாயிட்டேன். முடிஞ்சு போச்சுன்னு கண்ணை மூணு ரைஸ் எல்லாம். ஆனால் தூக்கம் வராது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆவியானவர், உள்ள வாசம் வந்தவர் தூங்கினே இருப்பார். தூங்க வைக்க மாட்டேன். உங்கள் ஆவி சரியாக இருந்தால் கண்ணை மூடவே மாட்டேன். யார் பிரசங்கித்தாலும் கண்ணு தெளிவாக இருக்கணும். ஏன்னா அவனுக்குள்ள ஸ்பிரிட் சரியாக இருந்தால் வசனம் தெரியுது. நான் பிரசங்கம் பண்ணலாம், அவர் பிரசங்கம் பண்ணலாம், அவர் பிரசங்கம் பண்ணலாம், யாரோட பிரசங்கம் பண்ணலாம், எனிபடி ஸ்பீக், நோ ப்ராப்ளம். ஆனால் கேட்குறவனுக்குள்ள இந்த ஆவி கரெக்டாக இருந்தால் ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும், கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. வேறு ஸ்பிரிட் உள்ளே இருந்தால் வேறு கனெக்ஷன் ஆகிடும் உனக்குள்ள. சத்தியத்தை உயர்த்தி யார் பேசுறது? எதை பற்றி பேச போகிறாங்க? இதை பற்றி தான் பேச போகிறாங்க. பேச பற்றி தான் பேச போகிறாங்க. ஆனால் அவருடைய சிந்தை, யுவர் தாட்ஸ் ஜாயிண்ட் ஆகும். பேசலாம். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னா 10 வருஷம் எனக்கு கொடுத்து வராங்க. அவருடைய டாப்பிக்கை 10 வருஷம் கற்று கொண்டு கொடுத்துருப்பார். நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கும். மாஸ்டர் ஒரு லைன் கொண்டு போயிட்டே இருப்பார் செய்தி. அடுத்த லைன் வந்தே இருக்கேன். எனக்கு இது அவன் ஒத்துமை ஒரு மனப்பாடு. பேசலாம். தேவடைய ஆலயம் நம்மளும் ஒரே ஆலயம். பெரிய ஆலயம் இயேசு கிறிஸ்து. பெரிய ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். பிரதர் சிஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசலாம். எச்சரிக்கை செய்தி கேட்டு சரியாயிட்டீங்கன்னா நீங்கள் டெம்பிளாக மாறிடுவீங்க, ஆலயமாக மாறிடுவீங்க. வஸ்திரத்தவங்க ஆலயத்தை இறங்கிடுச்சான். இறங்கின தேவாலயக்குள்ள மகிமை இறங்கிடுச்சு. 2ஆம் வசனம் வாசிக்க முடிக்க வச்சுக்கணும். 2ஆம் வசனம் ஏசி 6:2 ஏசி 6:2 ஏசி 6:2 நின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் செட்டைகள் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால் தன்னோட முகத்தை கண்டு வசனம் உங்களுக்கு கேள்விலாம் அவ்வளோ பயபக்தியா ஆண்டுக்கு முன்னாடி நின்றுக்குன்னு கண்ணம் மூடி காலம் மூடி கத்தனை ஆராதிக்கணும். கூட இருக்க பேருக்கு அந்த பயம் சொன்னா உனக்கு எனக்கு எவ்வளோ பயம் இருக்கணும், எவ்வளோ தேவனை பற்றி அறிவு இருக்கணும், எவ்வளோ கத்தோட நாமத்தை பயன்படுத்தணும். சோத்திரம் பண்ண வாய் திறக்க மாட்டோம், பாட்டு பண்ண மேலே பார்த்துனுக்கிறோம், முட்டி பொண்ணு பார்த்துனுக்கிறோம். கத்தரை சோத்திரம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்ல தெரியுமா? சேனையின் கர்த்தர் சொல்லுங்க. சேனையின் கர்த்தர் என்ன சேனையின் கர்த்தர் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தர். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். வானத்தின் கீழே பூமிக்கு மேல் பரிசுத்தம் உள்ள ஒரே ஒரு கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிறப்பில பரிசுத்தம் உள்ளவர், ஊழியத்தில பரிசுத்தம் உள்ளவர், சிலுவையில பரிசுத்தம் உள்ளவர், உயிர்த்தெழுந்த பரிசுத்தம் உள்ளவர். வரப்போற பரிசுத்த ராஜசிங்கம் வரப்போறாரு. பரிசுத்தம் உள்ள கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஒரு கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். என்னும் சாதத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி, கர்த்தருக்கு மகிமை செலுத்தி சொல்லுது. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். அதை கை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை பாடுவோம் கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை ஆராதனை உமக்கு ஆராதனை சேர்ந்து பாடுவோம் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்வா ஒமேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்வா ஒமேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு முழங்கால் படித்து ஆராதனை உமக்கு முழங்கால் படித்து ஆராதனை உமக்கு ஆராதனை ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கையில் சொல்லுங்க ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சூரியகளின் நிழலில் Yes,
ராஜா செய்த நன்மைகளை